அந்த மாதிரி ஆள் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் அந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது 3 ஷிஃப்ட்ல ஒரு ஜேர்னலிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டே, ஒரு பத்திரிகையாளர் நான் வேலை பார்த்துக்கிட்டே நான் அந்த பரீட்சை எழுதுறேன். தமிழ்ல எழுதும் போது பெரிய பிரச்சனையை வாசிக்கிறதுக்கு நல்ல தரமான நூல் கிடைக்காது. நாம பயன்படுத்துறது அப்பயே தமிழ்நாடு பாடநூல் நிறுவனங்கள் நெட்டையோ குட்டையோ தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் பதிப்பித்த தமிழ் நூல்களை, அறிவியல் நூல்களை, தாவரவியல், விலங்கியல் இதையெல்லாம் படிச்சுதான் நான் வந்தேன். அது மட்டும் கிடையாது, இந்த கலைச்சூழல் ஒரு பெரிய பிரச்சனை. கலைச்சூழலை பத்தி இவர் நிறைய எழுதிட்டார். நான் முதல்ல தமிழ்ல எழுத போறேன், இதுக்கு எனக்கு முன்னேற்றி ஏறி யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால எங்க எட்ட ஒரு பிங்க் நோட் கொண்டு, அந்த நோட்ல விலங்கியல், தாவரவியல், வேதியியல் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வர முக்கியமான டெர்மினாலஜிஸ் எல்லாம் தமிழ்ல என்ன எழுதணும் அப்படின்னு அந்த பேராசிரியர்கிட்ட பேசி அல்லது நான் படிச்சு அந்த கலைச்சூழலை நானே ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டேன். என்னுடைய நோட்ல ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு கிளாசரி ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. ஏன்னா நான் பரீட்சை ஹால்ல போய் உட்கார்ந்து இந்த டேர்முக்கு என்ன தமிழ்ல போடலாம், அது போடலாம், இது போடலாம் யோசா டைம் போயிருங்கிறதுக்காக நானே எனக்கு ஒரு வழிகாட்டி இல்லாதனால ஒரு டெர்மினாலஜியை நான் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டுதான் வர வேண்டியிருந்தது.